ப்ரோ முட்டையில ஜூஸ் கலந்து ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க ப்ரோ. என்னது முட்டையில ஜூஸ் கலந்துமா? புதுசா தான் இருக்குது. சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஒரு முட்டை கேம்பா ஜூஸ். சரி அதான் கிடைச்சது, நானும் வாங்கிக்கிட்டேன். நானும் ஒரு அரை வெங்காயம் எடுத்து அஞ்சுக்கினேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒன்று அஞ்சுக்கினேன். நானும் ஒரு முட்டையை வச்சு ஊற்றிக்கினேன். அது கூட வெங்காயமும் சேர்த்துக்கினேன். சரி காரத்துக்கோசம் ஆச்சி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கினேன். லைட்டா பெப்பர் தூள் போட்டுக்கினேன். கொஞ்சமா சால்ட் கொஞ்சம் போட்டுக்கினேன். லாஸ்டா முட்டையில ஜூஸ் கலந்துக்கலாம். ஃபிளவர் எப்படி போது தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக போது போல. நானும் முட்டையும் ஜூஸும் கலக்குன்னு நல்லா கலக்கினேன். நானும் தோசைகள்ல முட்டையை ஊத்திக்கினேன் ஆம்லெட் போடலான்ட்டு. ஆம்லெட் பார்க்கறது ரொம்ப பெருசா வந்து ஜூஸ் ஊத்துறதுனால ஒரு ஆம்லெட் மாரி இல்ல, டபுள் ஆம்லெட் மாரி இருக்குது. ஜூஸ் ஊத்துறதுனால கலரு மஞ்சள் கலரா வேற இருக்குது. ஆம்லெட் வாசனை கொஞ்சம் வித்தியாசமா வருது. நானும் ஆம்லெட் ஒரு வாய் புட்டு போட்டேன். ஃபிளவரே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. லைட்டா காரமெல்லாம் இல்ல, இனிப்பா இருக்குது ஆம்லெட். ஃபிளவர் அந்த ஃபேமிலி ஃபிளவர் அப்படியே தெரியுது. ஆம்லெட் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு, இனிப்பா இருந்தது. சான்ஸே இல்ல, வேற லெவலு. சரி நல்லா தான் இருக்குதுன்ட்டு நானும் லபுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.